பவானி ஆறும் கழிவு நீரும் பிரிக்க முடியாது. தற்பொழுது இந்த பவானி ஆறு என்பது சென்னையினுடைய கூவத்தை போல மாறக்கூடிய ஒரு மோசமான ஒரு அவல நிலையை சந்திச்சுட்டு இருக்குது. நாம் நிற்கிற இடம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பவானி ஆற்றினுடைய கரையில் நம்ம நின்றுக்கிறோம். நம்ம நிற்கிற இந்த இடம் தான் பவானி ஆறு. இந்த பவானி ஆறு என்பது பில்லூர் அணையிலிருந்து துவங்கி அது பவானியினுடைய கூடுதுறை வரைக்கும் போய் அதிலிருந்து எனது காவேரியில் கலக்கக்கூடிய ஒரு ஆறு. இந்த பவானி ஆறு வற்றாத ஜீவநதியாக இத்தனை ஆண்டு காலம் இருந்த ஒரு ஆறு. தற்பொழுது இந்த பவானி ஆறு என்பது திருப்பூர் மாவட்டத்தினுடைய நொய்யலை போல சென்னையினுடைய கூவத்தை போல மாறக்கூடிய ஒரு மோசமான ஒரு அவல நிலையை சந்திச்சுட்டு இருக்குது. வற்றாத ஜீவநதியாக இருக்கக்கூடிய இந்த பவானி ஆறில் தற்பொழுது வெறும் சாக்கடை நீர் மட்டுமே கலக்கக்கூடிய அல்லது சாக்கடை நீர் மட்டுமே ஓடக்கூடிய ஒரு மோசமான சூழல் உருவாகிருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் கோடை காலம் என்பது இன்னும் துவங்கப்படலை. கோடை காலம் துவங்குவதற்கு முன்பாகவே ஆறு என்பது வறண்டு போய் வெறும் சாக்கடை கழிவு மட்டும்தான் ஓடிட்டு இருக்குது. குறிப்பாக ஆலை கழிவுகளும் சாக்கடை கழிவுகளும் நகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதியினுடைய சாக்கடை கழிவுகளுமே இந்த ஆற்றுல ஓடிட்டு இருக்குது. இதுக்கு பற்றாக்குறையாக குன்னூர் நகராட்சியினுடைய கழிவும் இந்த ஆற்றில் தான் கலந்து வருது. இதனால் முழுக்க இந்த பவானி ஆறு என்பது இன்னொரு நொய்யலாக இன்னொரு கூவமாக மாறக்கூடிய ஒரு மோசமான சூழல் இருக்குது. இந்த பவானி ஆற்றை நம்பி கிட்டத்தட்ட இந்த மேட்டுப்பாளையத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 17 குடிநீர் திட்டங்கள் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட கிராமங்கள் குடிநீர் தேவையை நம்பி இருக்கிறாங்க. அதே போல் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களுக்கான விவசாயத்திற்கு தேவையான ஒரு நீர் ஆதாரமாகவும் இந்த பவானி ஆறு தான் இருக்குது. இது அனைத்துமே இப்பொழுது கேள்விக்குறியாகக்கூடிய சூழல். அதுவும் வரக்கூடிய காலகட்டத்தில் குடிநீர் தேவை என்பது மிக மோசமாக சூழக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்குது. அதே போல் இந்த ஆற்றில் இருக்கக்கூடிய இயற்கையான அந்த நீர் செல்லக்கூடிய அந்த இதுவும் தடைபட்டிருக்குது. போர்க்கால அடிப்படையில் அரசு என்ன பண்ணணும்னா துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் இந்த பவானி ஆற்றுல சாக்கடை கழிவு நீர்கள்லாம் கலக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஆர்டிஐ மூலமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக தோழர் பாஷா என்பவர் நம்ம நீர்வளத்துறைக்கு கேட்கும் பொழுது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதைப் போல இந்த மாதிரி பவானி ஆற்றுல எந்த விதமான சாக்கடையும் கலக்கிறது இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பச்சை பொய்யை தகவல் அறியும் சட்டத்தின் அடிப்படையில் அதிகாரிகள் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதையும் அரசாங்கம் உதவி செய்யணும். பவானி நதி உற்பத்தியாகி பில்லூர் வழியாக மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் பவானி வழியாக ஈரோடில் காவிரி நதியிலே கலக்கிறது. இது ஒரு ஜீவ நதி. ஆனால் இந்த ஜீவ நதியை சரியாக பயன்படுத்த தெரியாமல் நம்முடைய மக்கள் நம்முடைய அரசாங்கம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாழடைந்த மாசுபடிந்த நதியாக ஆக்கி வருகிறார்கள். பல ஆண்டுகளில் பிப்ரவரி மாதத்திலேயே பில்லூரிலிருந்து தண்ணீர் வெளியேற்றுவது நின்று விடுகிறது. அப்படிப்பட்ட காலங்களில் நாம் மேலே இருக்கக்கூடிய அப்பர் பவானியிலிருந்து கெத்தை, பில்லூர், பரளி, அவலாஞ்சி போன்ற பகுதிகளில் மின்சாரம் இருப்பதை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். அந்தந்த அணைகளிலே இருக்கக்கூடிய தண்ணீர் அந்தந்த அணைகள் நிரம்பி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மேலே இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைகளில் ஒரு 8 TMC தண்ணீரை தேக்கி நிறுத்த முடியும். இதை சகதிகள் சேர்த்து சகதிகளை கழித்துவிட்டால் இன்னும் 2-2.5 TMC தண்ணீர் குறையும். அடுத்து நாங்கள் நீண்ட காலமாக சொல்லி கொண்டிருப்பது நெல்லித்துறைக்கு மேலே டொமான்பாறை என்கிற இடத்தில் ஒரு அணையை தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த அணை கட்டுவதன் மூலம் ஒரு 2-2.5 TMC தண்ணீர் தேக்கி வைத்து கொள்ள முடியும். ஆக எப்படி பார்த்தாலும் ஒரு 8 TMC தண்ணீர் நெல்லித்துறைக்கு மேலே தேக்கி வைத்து கொள்ள முடியும் கோடை காலத்தில். அப்படி தேக்கி வைக்கிற தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக விநியோகித்தால் குடிநீர் பிரச்சனை இல்லாமல் போய்விடும். பவானி ஆறும் கழிவு நீரும் பிரிக்க முடியாது. நம்முடைய மேட்டுப்பாளையத்திற்கு பாதாள சாக்கடை திட்டம் 2021 தொடங்கப்பட்டது. இன்றைக்கு 26 தொடங்கிவிட்டது. இன்னும்
40% கூட தாண்டவில்லை என்று சொன்னால் இந்த திட்டம் எந்த கதியிலே போய்கொண்டிருக்கிறது? இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஓரளவுக்கு இந்த மேட்டுப்பாளையத்தினுடைய கழிவுகள், வீட்டு கழிவுகள் மட்டுமல்ல, நம்முடைய அன்றாடம் ஏற்படுத்தக்கூடிய எல்லா கழிவுகளும் சுத்திகரிக்கப்பட்டுவிடும். அப்படி ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பின்னால் அந்த ஆற்றிலே கலக்கக்கூடிய பெரும்பகுதியான இந்த வீட்டு கழிவுகள் கலக்காமல் தடுத்துவிட முடியும். அதை அடுத்து சின்ன சின்ன நகராட்சிகள் கலக்கக்கூடிய பாதிப்பு வரக்கூடாது என்று நான் எண்ணவில்லை. அதையும் வரும், ஆனால் அது கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும். பெரிய அளவில் வரும்போது பாதிப்பு அதிகமாக இருக்கும். இந்த மேட்டுப்பாளையம் பாதாள சக்கரை திட்டத்தை விரைந்து நிறைவேற்றி அதை முழுமையாக அந்த ஈடிபியில் வைத்து சுத்தம் பண்ண வேண்டும் என்பதுதான் இந்த கோரிக்கை. இப்படி செய்தால் மேட்டுப்பாளையத்தினுடைய பவானி ஆற்றினுடைய தரம் என்று முந்தை போலவே இருக்கும்.